ஹalleluya குட் மார்னிங். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அனுதின தியானத்துக்காக காத்திருக்கிறீங்களா? வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோட ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள போலாம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தினமும் உம்முடைய வார்த்தையை கேட்பது எங்களுக்கு எவ்வளவா ஞானத்தை கொடுக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு புரிதல் உண்டாகிறது. ஆவிக்குரிய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை நிஜமா எங்களை பலப்படுத்துகிறது, தீமை நின்று காக்கிறது, எங்களை திருத்திக் கொள்ள சரி செய்து கொள்ளவும் உதவுகிறது என்று உம்மை துதித்து இன்னொரு முறை உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கையிலே பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எழுந்துட்டீங்களாங்க? 7 மணி ஆயிடுச்சுங்க. 6 மணிக்கே எழுவது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். அன்றைய பக்தர்கள் 5 மணிக்கே எழுந்து ஜெபிப்பாங்க. ஜான் வெஸ்லி என்ற ஆங்கில தேசத்தின் அப்போஸ்தலன் 4 மணிக்கெல்லாம் எழுந்து உட்கார்ந்து ஜெபிப்பாராம். தேவனுடைய சமூகத்துல மணிக்கணக்கில் ஜெபித்து வசனத்தை தியானித்து 7 மணிக்கு எல்லாம் குதிரையில ஏறி சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்து சாயங்காலத்துக்குள்ள அநேக இடங்கள்ல சுவிசேஷத்தை சொல்லிட்டு வருவாரு. ஒரு நாள்ல நமக்கு எவ்வளவு நேரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. நீங்க தாமதமா இருந்தீங்கன்னா அந்த நாள் ரொம்ப சின்ன நாளா இருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரம் நமக்கு முன்பு இருக்கும். குறைந்தது எழுந்த உடனே சோம்பலை விட்டுவிட்டு அனாவசியமான விஷயங்களை விட்டுவிட்டா ஆவிக்குரிய விதத்துல நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். எழுந்துட்டீங்க இல்லையா? என்ன செய்தீங்கன்னு சொல்லுங்க. நிஜமா சொல்லுங்க. எழுந்திருச்ச உடனே நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க சொன்னாலும் எனக்கு கேட்காது. உங்களை நீங்க சோதித்து பாருங்க. காலையில எழுந்த உடனே இன்றைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஞாபகம் இருக்கா? மறந்தே போயிட்டீங்களா? எழுந்திருச்ச உடனே நீங்க கண்ணாடி முன்பு போனீங்களா? செல்போன் கிட்ட போனீங்களா? காஃபிக்காக ஆசைப்பட்டீங்களா? இதே தானே சாதாரணமா செய்யறது. அந்த காலத்துல நியூஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. காலையில எழுந்த உடனே நம்மை நாம பார்த்து கொள்வது அல்ல, செல்லை பார்ப்பது அல்ல, தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். பைபிள வாசிச்சா தேவனின் முகம், தேவனின் மகிமை, தேவனுடைய சித்தம், தேவனின் ஆசீர்வாதம், தேவனுடைய திட்டங்களை நம்ம பார்க்க முடியும். உங்களின் படுக்கைக்கு அருகாமையில நீங்க வேதத்தை வைத்துக் கொள்ளுங்க. போன ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் வேதத்தை தொடாதவங்க இருப்பாங்க. அது நல்ல பழக்கம் இல்லைங்க. பைபிள் அப்பப்போ வாசிக்கிற புத்தகம் அல்ல. இது அனுதினமும் வாசிக்க வேண்டிய புத்தகம். அப்பப்போ பிரியாணி சாப்பிடுவோங்க, ஆனா தினமும் சோறு சாப்பிடுவோம் இல்லையா? அப்பப்போ நம்ம ஏதாவது விசேஷமான உடையை உடுத்துவோம், ஆனா சாதாரணமா பயன்படுத்துற துணிமணி இருக்கும் இல்லையா? அது போல தேவனுடைய வசனம் தினமும் நம்ம பயன்படுத்துறது தவிர அப்பப்போ நாம ஷோகேஸ்ல கப்ஸ் வச்சுட்டு கெஸ்ட் வரும்போது மட்டும் கொடுக்கிற அந்த பீங்கான் கப்ஸ் போன்றது அல்லங்க. தினமும் நீங்க வசனத்தை வாசிங்க. பைபிள் எவ்வளவு நசுங்கி இருந்தா அந்த அளவுக்கு உங்களுடைய இருதயம் உடைந்து இருக்குமாம். எவ்வளவா நீங்க பைபிள பிடிச்சுக்கிட்டா அந்த அளவு உங்க பைபிள் சாஃப்ட் ஆகும். ஆனா இன்றைக்கு அநேகர் பைபிள அருமையா ஜிப் போட்டு மறைத்து வைக்கிறாங்க. எழுந்த உடனே எதை பாக்குறீங்க? 99% விசுவாசிங்க என்று சொல்லப்படுறவங்க கூட செல்போனை எழுந்தவுடனே செக் பண்றாங்க என்பது உண்மைங்க. என்ன செய்றீங்க? எங்கிருந்து போன் வந்தது? கடந்த இரவு என்ன வாட்ஸ்அப் வந்தது? சோசியல் மீடியால இன்றைக்கு அப்டேட் என்ன? என்னங்க இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க? ட்ரெண்டிங் என்ன என்று சிலர் என்ன நடக்கிறது டாக் ஆஃப் தி டவுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு எல்லாரும் எதை பேசிக் கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு என்பது
தேவனுடைய பிள்ளைகளா நாம காலையிலே அதை நம்ம பிரெயினுக்கு ஏத்திட்டோம்னா, நம்ம மனசுக்குள்ள சேர்த்துட்டோம்னா, அதை பார்த்தோம் என்று அதை வாசித்தோம்னா, இனி நாள் முழுவதும் உனக்கு மூட் ஆஃப் தான். உன் வாழ்க்கையில எல்லாம் குழப்பம்தான், எல்லாம் அலங்கோலம் தான், எல்லாம் கன்ஃபியூஷன் தான். ஏன் அப்படி? உலகத்திலிருந்து வருகிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு எதிர்மறைகள், கிரிட்டிசிசம்ஸ், விமர்சனங்கள், ஒருவர் மீது ஒருவர் பழிகளை சுமத்துவது சர்வசாதாரணமாகிவிட்டது. அதற்கு தான் நமக்கு தேவனுடைய வார்த்தை சமாதான வார்த்தைகள்ங்க. நம் தேவனுடைய வார்த்தை நம்மை சமாதானப்படுத்தும். முதல்ல நம்ம தேவனுடைய வசனத்தை வாசிச்சா அதன் பின்பு எப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் அறிய முடியும், எதிர்க்க முடியும். அநேக முறை நாம பார்த்ததை நம்மோடு வைத்துக் கொள்ளாம என்ன செய்வோம் தெரியுமா? மற்றவங்களுக்கு சொல்லுவோம். நல்ல விஷயம் சொல்ல சொன்னா சொல்ல மாட்டாங்க. தேவையில்லாத விஷயத்தை வேணும்னா பிரபலப்படுத்துவாங்க. யார பத்தியோ தவறா அவங்க காதுக்கு வந்தது, என்ன செய்யணும் சொல்லுங்க? செபித்துட்டு விட்டுருங்க. முடிந்தா அந்த நபருக்கே போன் செய்து அவங்களிடத்துல வேணும்னா நீங்க அனுதாபத்தை தெரிவிங்க, அல்லது எச்சரிங்க, அல்லது அவங்கள திருத்துங்க. அதை விட்டுட்டு இவங்க இப்படிப்பட்டவங்களாம் அப்படியா என்று நாம பேசும்போது நம்ம வல்லமை இழந்து போகிறோம், ஆவிக்குரிய பலனை இழந்து போகிறோங்க. ஒருமுறை நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிச்சா, விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோல் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சண்டை அடங்கிவிடும். கோல் சொல்லுகிறவன், கோல் மூட்டுகிறவன் சாதாரணமா தேலுக்கு கொடுக்கு இருக்குங்க. தேலுக்கு கொடுக்கும், பாம்பிற்கு நாக்குல விஷம் இருக்கும், தேலுக்கு கொடுக்குல விஷம் இருக்கும், மனுஷனுக்கு உடம்பெல்லாம் விஷம்தான்ற பழமொழி இருக்கு. உண்மைதான். நாம கெட்டு போனவங்க தான். அதற்கு தான் நம்ம செய்து கொண்ட உணவு கைய வச்சோன்னு சொன்னா காலையிலக்குள்ள கெட்டுரும். நம்ம கைப்படாம இருந்தா அது நல்லாதான் இருக்கும். இந்த கெட்டுப்போன மனிதன் கெட்டுப்போன சமாச்சாரத்தை பிரபலப்படுத்துவதனால கெட்டுப்போகிறது உலகமெல்லாம். கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டைகள் அடங்கும். சண்டைகள் சின்ன விஷயத்தை பெரிய மலை போல ஆக்கி விமர்சிக்கிறவங்க பல விதமான சண்டைகளுக்கு காரணமா இருக்கிறாங்க. அதற்கு தான் லேவியராகமத்தில் எழுதியிருக்கு, கோல் சொல்லிக் கொண்டு வீடு வீடாக திரியக்கூடாது. பாருங்க, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பொழுதுனா போன்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. அதனால இப்பொழுது நாம வீடு வீடாக ஒருவேளை தெரியாம இருக்கலாம். எங்க சின்ன வயசுல சமையல் முடிந்ததும் பெண்கள் அவங்க வீட்டை பூட்டி போட்டு மற்றவங்க வீட்டுல கணவர் ஆபீஸ் போயிடுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுவாங்க. அந்த டைம் அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்ல. அதனால அவங்க வீட்டுக்கு இவங்க, இவங்க வீட்டுக்கு அவங்க போய் அங்க விஷயத்தை இங்க சொல்லி, இங்க விஷயத்தை அங்க சொல்லி, அவங்கள பத்தி இந்த வீட்டுல சொல்லி, இந்த வீட்டை பத்தி இன்னொரு வீட்டுல சொல்லி, இப்படியாக டைம் பாஸ் பண்ணுவாங்க. இப்பொழுது வாட்ஸ்அப்ல சேட்டிங் பண்ற மாதிரி அன்றைக்கு பெண்கள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து அரிசியை பொறுக்குவாங்க. முரங்கல்ல அரிசியை போட்டுக்கொண்டு கதையோ கதைங்க. ஒரு பிரயோஜனமான வார்த்தை இருக்காது, ஒரு நன்மையான விஷயம் இருக்காது. கோல் மூட்டுவது, கண்களால பார்க்காதத, காதுகளால் கேட்காதத யாரோ சொன்னாங்கன்னு ஏன் சொல்றீங்க நீங்க? அந்த நபர் யாரோ உங்களுக்கு தெரியாது, அவங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, அவங்கள பத்தி யாரோ தவறா சொன்னாங்க, அதை நீங்க பார்த்த மாதிரி பிரபலப்படுத்துவது எதற்கு? அதை பரப்புவது எதற்கு?
அதனால என்ன ஆகுது தெரியுமா? யாருக்கோ நஷ்டமாகுதுன்ற விஷயத்த பக்கத்துல வைத்து உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை உண்டாக்கும்படி செய்து கொள்றீங்க. கோல் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம். தேளு நம்மிடத்துல வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா, அது வருகிறதே நமக்கு தெரியாதது போலதான் வருமா. வந்து தனது அந்த கொடுக்க எடுத்து ஒரு கடி கடித்த பின்பு அது மெதுவா போகாதாங்க, அது கடகடகடன்னு போய்விடுமா. அதுபோல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல நீங்க பார்த்த அந்த சின்னது ஒரு விஷம் நிறைந்த வார்த்தை உங்க இருதயத்துல குத்தின உடனே முடிஞ்சிருச்சு. ஒரு வார்த்தை தான், சின்ன மெசேஜ் தான். உங்க மைண்ட் எல்லாம் பாழாகி விட்டது, உங்க சந்தோஷம் எல்லாம் போய்விட்டது. அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்கு எதிராக இருக்கு, எஃபெக்ட் பண்ணுது. உங்களுக்கு நெருக்கமானவங்களை பத்தி யாராவது தவறா சொன்னா, உங்களை பத்தி யாராவது அசிங்கமாக பேசினா, அதை பார்த்து படிச்சுட்டு சந்தோஷமாக நீங்க இருக்க முடியுமா? உடனே உக்கிரம், கோபம் திரும்பி நம்ம வாய்க்கு வருகிற வார்த்தைகளை நம்ம பேசுவோம். இப்படியே நம்ம வாழ்க்கையெல்லாம் வீணாகுதுங்க. ஆர்குமெண்ட் பண்றவங்கள பாருங்க, எத்தனை மணி நேரங்கள் கடகடன்னு அவங்களுக்கு தெரியாம போயிடுமோ பாருங்க. வாய் காய்ந்து போற வர அவங்க ஆர்குமெண்ட்டுக்கு எங்கேயோ முடிவில்லாம அது இன்னும் கொடூரமான நிலைக்கு மனுஷனை கொண்டு செல்லுதுங்க. நீங்க காலையில எதை கேக்குறீங்களோ அது ரொம்ப முக்கியம். தயவு செய்து தேவ வார்த்தையை கேளுங்க. அனுதின தியானம் அதற்கு தான் உங்களுக்கு கொடுக்கிறோம். உங்களுடைய நாளை தேவனுடைய வார்த்தையோடு தொடங்குங்க. நாளெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நெகட்டிவ் ஃபோர்சஸ், நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா சுத்திட்டு இருக்க உலகத்துல அதையே தான் ஆசைப்படுறாங்க மனுஷங்க, அதையே சாப்பிடுறாங்க. மற்றவங்களை பத்தி கெட்டது சொல்லிட்டு இருந்தா கேட்க பக்கோடா சாப்பிடுறது போல இருக்கு சொல்றாங்க. அதே உங்களை பத்தி சொன்னா வாயில கசப்பு பட்டது போல இருக்கான். தயவு செய்து கோல் சொல்லி கொண்டு அங்கும் இங்கும் திரிய வேண்டாம். வீடு வீடாக திரிய வேண்டாம். நாங்க திரியலங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புறோங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு வந்த அந்த அவதூறை நாங்க ஷேர் பண்றோங்க. எவ்வளவு நல்லவங்க நீங்க. தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுங்க ஐயா. கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னா அது ஷேர் பண்ண மாட்டீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அதை ப்ரமோட் பண்ண மாட்டீங்க. எங்கேயோ ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு விமர்சனம், எங்கேயோ ஒரு அசிங்கமான வார்த்தைகள், எங்கேயோ ஒரு ஊழியக்காரன் மேல வைத்த நிந்தை, அதை மட்டும் ஏதோ ஒரு பெரிய சத்தியத்தை கண்டுபிடித்தது போல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. சில நேரம் எனக்கு அனுப்புவாங்க, யார் அதை அனுப்புறாங்களோ தெரியாது. எவ்வளவு பயங்கரங்க, எவ்வளவு பயங்கரம். இந்த கடைசி நாட்கள்ல பிசாசு துஷ்ட காரியங்களை அதிகரிக்கிறான். மனுஷங்களை அன்பில்லாதவங்களாக செய்கிறான். மனுஷங்களை பிரிப்பதற்கு, நம்முடைய நாளை வீணாக்குவதற்கு. உங்க வார்த்தைகள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமான பேச்சுல பாவம் இல்லாமல் இருக்காது. இன்றையிலிருந்து எழுந்த உடனே நோ செல், நோ நியூஸ் ஆஃப் தி வேர்ல்ட், நோ டிவி. என் தேவனின் வார்த்தை, என் தேவன் எனக்கு என்ன வாட்ஸ்அப் பண்ணிருக்காரு, இந்த நாளுக்காக தேவன் எனக்கு என்ன செய்தியை கொடுத்திருக்கிறாரு, வாட்ஸ் த அப்டேட், தேவன் இன்னும் நான் என்ன செய்ய சொல்லுகிறார், இன்றைக்கு என்ன செய்ய சொல்றாரு, என் வருங்காலத்துக்காக ஆண்டவருக்கு என்ன திட்டம் இருக்கு என்ற ஆலோசனைகளோடு எழுந்திருங்க. அது சமாதானமான விஷயங்களை தவிர தீமையானவைகள் அல்ல. அது உங்க நன்மைக்கான விஷயங்களை தவிர தீமைக்கானதல்ல. அந்த ஆலோசனைகள் உங்களுக்கும் உங்களோடு இருக்கிறவங்களுக்கும் நன்மையை உண்டாக்குகிறதாக இருக்கு. ஆபிரகாமோடு என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக செய்வேன். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமே தவிர தீமை செய்யறவங்களா மாறக்கூடாது. உங்க நாளை கர்த்தரோட தொடங்குங்க. நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய சமூகத்துக்கு வந்து எங்கள் இருதயத்தை ஊற்றுகிறோம் அப்பா. உண்மைதான் ஆண்டவரே, காலையிலே அனாவசியமான விஷயங்களை கேட்டு பார்த்து வாசித்து எங்கள் மனதை கெடுத்துக்கொண்டு அனாவசியமான காரியங்களிலே தலையிட்டு
எங்கள் நேரத்தை வீணடிக்கிறோம் அப்பா. நீர் கொண்டிருக்கிற திட்டங்கள், நீங்க ஆசைப்படுகிற நிலையை நாங்க உணராம எங்க நாளெல்லாம் வீணடிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையோடு நாங்க தொடங்குவதற்கு, உம்முடைய சித்தத்திலே வாழ்வதற்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, உம்முடைய சாட்சிகளாக இந்த உலகத்துல சோர்ந்து போனவங்களை உற்சாகப்படுத்த, ஒடுக்கப்பட்டவங்களை பலப்படுத்தவும், தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யவும், அன்பு காட்டுகிறவர்களாக ஆறுதல் கொடுக்கிறவங்களா இருக்கவும், உம்முடைய நாமத்தை தரித்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க எந்த தேசத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அதை எல்லாம் நாங்க வாசிக்கிறோம். எவ்வளவு லேட் ஆனாலும் நைட் ஆனாலும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, நிச்சயமா ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தை அநேகரை பலப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். ஒவ்வொரு நாளும் தவறாம இந்த அனுதின தியான நிகழ்ச்சிகளை நீங்க பாருங்க. நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் ஆசீர்வாதமா இருந்தா குறைந்தது 10 பேருக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அந்த ஆசீர்வாதமும் கண்டிப்பா உங்களை வந்து சேருங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்களும் இவர்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த கடைசி நாட்கள்ல மனசாட்சியை காப்பாற்றி கொண்டு அவருக்கு பிரியமுள்ளவங்களா வாழ்வோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரத்துல இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.